சித்தர்கள் எழுதிய பாடல்களின் ஊடே பயணிக்கும் போது சில பாடல்கள் தரும் ஆச்சரியங்கள் நம்புவதற்கு அரிதானதாகவும் அவற்றின் சாத்தியம் அசாத்தியங்கள் குறித்த சந்தேகங்களும் வருவதுண்டு. இம்மாதிரியான பாடல்களின் ஊடே பொதிந்திருக்கும் தகவல்கள் யாவும் மேலதிக ஆய்வுக்கானவை. அந்த வகையில் இன்று தேரையர் வைத்தியசாரம் என்ற நூலில் காணப்படும் ஒரு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். பெண்களின் மார்பகம் என்பது பாலூட்டும் ஒரு உறுப்பு. அது தாய்மையின் அம்சம். பரம்பரை உடல்வாகு மற்றும் உண்ணும் உணவை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் மார்பகங்களின் அளவுகள் வேறுபடுகிறது. எனினும் எல்லோருக்கும் வலது பக்க மார்பகத்தை விடவும் இடது பக்க மார்பகத்தின் அளவு சற்று பெரிதாகவே இருக்கும். இந்த நிஜங்களை தாண்டி வாழ்வியல் சூழலில் தாய்மையின் அம்சமான மார்பகங்கள் அழகியல் சார்ந்த ஒன்றாக அணுகப்படுகிறது. பெண்களின் மார்பகங்களை பெரிதாக்குகிறோம், சிறிதாக்குகிறோம், அழகுபடுத்துகிறோம் என்கிற பெயரில் நவீன மருத்துவம் பல்வேறு அறுவை சிகிச்சைகளையும் வைத்திய முறைகளையும் முன்வைக்கின்றன. எனினும் இத்தகைய சிகிச்சைகள் பெண்களின் உடல்நலத்திற்கு எதிரானது. காலப்போக்கில் பக்க விளைவுகளையும் உண்டாக்கி விடுகிறது. இதனை பெண்கள் உணர்ந்திட வேண்டியது அவசியம். எல்லாம் சரிதான். மேலே சொன்ன விவரங்களுக்கும் இந்த பதிவிற்கும் என்ன தொடர்பு என்கிற கேள்வி இந்நேரம் உங்களுக்கு வந்திருக்க கூடும். தேரையரும் கூட பெண்களின் மார்பகங்களை பெரிதாக்கவும் சிறிதாக்கவும் ஒரு வைத்திய முறையினை கூறியிருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? தேரையர் வைத்தியசாரம் என்கிற நூலில் வரும் அந்த பாடலின் சில வரிகள் இதோ. கொள்ளப்பா மூஞ்சூரை நீரதிலே விட்டு குதித்தாவி நீந்தோடும் போதிருதுண்டாக மெல்லப்பா கத்தியினால் வீசிப்போடு மிதந்ததுவும் முழுகினதும் வெவ்வேறே கண்டு தள்ளப்பா பசுஞ்சாணம் கவசம் செய்து தவறாமல் புடமிடவே நீரிப்போகும் வெள்ளப்பா பிரணியில் பரிவாய் செய்து மெல்லியர்கள் கொங்கையிலே தடவிப்பாரே. மூஞ்சூறு என்னும் எலியை பிடித்து தண்ணீரில் போட்டால் அது குதித்து தாவி நீந்துமாம். அப்போது அதனை கத்தியினால் இரு துண்டாக வெட்டிட வேண்டுமாம். அப்படி வெட்டியவுடன் ஒரு துண்டானது நீரில் மிதக்குமாம், மற்றொரு துண்டானது மூழ்கி விடுமாம். இப்போது இந்த இரு துண்டுகளையும் தனித்தனியே பசுஞ்சாணத்தினால் கவசம் செய்து புடமிட வேண்டும் என்கிறார் தேரையர். இப்படி புடமிட்டால் அது எரிந்து நீராகி விடுமாம். இவற்றை தனித்தனியே சேகரம் செய்து கொள்ள வேண்டும். இப்போது நீரில் மூழ்கிய பாகத்தினை புடமிட கிடைத்த நீரினை பெண்ணின் மார்பில் பூசினால் அந்த மார்பகம் சுருங்கி விடுமாம். அதே போல நீரில் மூழ்கிய மூஞ்சூரின் உடல் பாகத்தை புடமிட கிடைத்த நீரினை பெண்ணின் மார்பில் பூச அந்த மார்பகம் பெருத்து விடுமாம். இந்த வைத்திய முறையை செய்யும் போது தவறாமல் சிவசக்தியை வணங்கி செய்திட வேண்டும் என்கிறார். பல லட்சம் ரூபாய் செலவும் சிகிச்சைக்கு பின்னர் பக்க விளைவுகளை கொண்டு வரும் நவீன மருத்துவ முறைக்கு சவால் விடும் ஒரு வைத்திய முறையினை நமது முன்னோர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அருளியிருக்கின்றனர். இந்த முறையின் சாத்திய அசாத்தியங்கள் ஆய்வுக்கும் மேம்படுத்தலுக்கும் உட்பட்டவை என்றாலும் கூட நமது முன்னோர்களின் அறிவுத்திறன் எத்தகையதாக இருந்திருக்கிறது என்பதற்கு இம்மாதிரியான பாடல்கள் உதாரணமாயிருக்கிறது. இது போன்ற மேலும் பல சித்தர்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள சித்தர்கள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.